குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருந்து ஒரு புக் எக்ஸசைஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். Fill in the blanks with appropriated verb. The quality of the doll does not good. So the quality is not good. அதோட குவாலிட்டி அதோட தன்மை வந்து not good. சப்ஜெக்ட் எதோட அக்ரி பண்ணுது, verb வந்து எதோட அக்ரி பண்ணுது அப்படின்னா the quality. The quality of the doll is not good. So the correct verb is. The horse carriage is at the door. The horse carriage is at the door. My friend and teacher does come. Here my friend, one person. Teacher, also the same friend of my friend and also teacher, both are same only. Suppose if it is here there are two person. இங்க வந்து my friendம் the teacher அப்படின்னா ரெண்டு ஆளுங்க. பட் இங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, my friend and teacher மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே ஒன்று தான், டீச்சரும் அதே தான், ஃப்ரெண்டும் அவங்க தான். ஸோ my friend and teacher. நீங்க என்ன நினைக்கலாம், my friend ஒரு ஆளு டீச்சர் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு 2% திங்க் பண்ணாதீங்க. எப்போ அப்படி 2% நினைக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல the அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் the teacher 2% ஆகிறாங்க. பட் ஹியர் my friend and teacher both are same person. My friend and teacher both are same person. So has come. என்னோட ஃப்ரெண்டு அவங்க டீச்சர், என்னோட ஃப்ரெண்டு யாரு டீச்சர், has come. So the correct verb is has come. Does your father and mother at home? Here your father is one person and mother is another person. There are two person. Does your father or, so if it is a plural, ரெண்டு பேருமே தனித்தனி, அப்பா வேற அம்மா வேற. ஸோ ரெண்டு பர்சன்ஸ் இருக்கிறதுனால நம்ம பன்மையில தான் எழுதணும். ஆன்சர் என்ன பாருங்க, or your father and mother at home. So correct answer is or. Honor and glory. Honor வேற glory வேற. So இது ஒரு ஹானர்ங்கிறது ஒரு குவாலிஃபைட், glory is another one. So டிஃபரெண்டா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், ஆர்னு எழுதுறோம். Honor and glory. Honor is one, glory is another one. So two, you have to use the plural one is or. Next, the ship with its crew does sailing good. Here நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. The ship here is sailing good. The ship is sailing good. Correct. The ship is sailing good. With his crewங்கிறது இது ஒரு phrase. இது வந்து ஒரு phrase. நீங்க வந்து இந்த இடத்துல crew, இந்த ஷிப் தனியாகவும் crew தனியாகவும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஆர்னு எழுதக்கூடாது. பிகாஸ் இதோட என்ன, இந்த ஷிப்புங்கிற சப்ஜெக்ட், அதோட verb என்ன, இஸ் sailing is a verb. So the ship is sailing good. அதில் with its crewங்கிறது ஒரு phrase. It gives some additional information. ஏன்னா the ship is sailing good is the correct one. With its crew is a phrase. So correct answer, the ship with its crew is sailing good. இதை அடிக்கடி நோட் பண்ணிக்கோங்க, இது ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குற எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், Gulliver's Travel does an excellent story. இங்கே ட்ராவல்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் பன்மை நினச்சிக்காதீங்க. Gulliver's Travelsங்கிறது ஒரு நேம் ஆஃப் த புக். Gulliver's Travels is an excellent story. Gulliver's Travel is an excellent story. Neither food nor water does found there. அங்கே ஃபுட்டும் இல்லை வாட்டரும் இல்லை, ரெண்டுமே இல்லை. எய்தர் நார்ல ஏதோ ஒன்னா, இது எய்தர் யூ கம் இன்சைட் ஆர் கோ அவுட் சைட். ஒன்னா நீ உள்ளவா இல்லாட்டி வெளியே போ, அது வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன். இங்க ரெண்டுமே இல்லை, ஃபுட்டும் இல்லை வாட்டரும் இல்லை. நெய்தர் ஃபுட் நார் வாட்டர் இஸ் ஃபவுண்ட். ஸோ ரெண்டுமே இல்லைங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல என்ன வேர்பை யூஸ் பண்ணணும், இஸ்ங்கிற வேர்பை யூஸ் பண்ணணும். மேத்தமெட்டிக்ஸ் டேஸ் எ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ், ஸோ இங்கே எஸ்ங்கிறதுனால மேத்தமெட்டிக்ஸ் ப்ளூரல்னால நினச்சிக்காதீங்க. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் மேக்ஸ் ஆர் மேத். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இஸ் ஒரு சப்ஜெக்ட். எப்படி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படிங்கிறோமா, அது மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. நெக்ஸ்ட், 15 minutes
dash allowed to read the question paper. ஸோ மினிட்ஸுங்கிறது வந்து பன்மையில் எடுக்கக்கூடாது, இது ஹோல்சமாக தான் இருக்கணும். 10 minutes, 15 minutes, 20 minutes இதெல்லாம் ஹோல்சமாக தான் எடுக்கணும். ஸோ 15 minutes is allowed. நீ not write all here because 15 minutesங்கிறது ஹோல்சமாக எடுக்கணும். அதனால வந்து சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். அதனால 15 minutes is allowed to read the question paper. Let us see a few more examples in next class. Thank you.